கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுவதாக, துர்ச்செய்திகளுக்கு முடிவு வருவதாக. ஒருவேளை காலையில் எழும்பி உட்கார்ந்து ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் இந்த நாளில் நடந்துச்சு, இல்லைன்னா போன வருஷம் இந்த நாளில் நடந்தது, இல்லைன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் நடந்துச்சு என்று சொல்லி இந்த நாளை துக்கத்தோடு எழும்பி உட்கார்ந்து தொடங்கியிருக்கிறீங்களா? இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரு நல்ல மங்கள வார்த்தையோடு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாரு. ஏசாயா 62:8, உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடை. உன் தானியம், உன் உழைப்பினால் ஆகிய திராட்சரசம், உன்னுடைய உழைப்பினால் ஆகிய வருமானம் இனி அந்நியனுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டார், இல்லைன்னா அவனுடைய விரோதிகளுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டார். அது வட்டி என்கிற பெயரில் போக ஆண்டவர் இனி அனுமதிக்க மாட்டார். வீண் மருத்துவ செலவுகள் என்கிற பெயரில் போகாத அளவுக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். திருட்டு என்கிற பெயரில் போகாதபடிக்கு காத்துக்கொள்வார். உன் உழைப்பின் பலன் ஏமாற்றம் என்கிற பெயரில் போகாதபடிக்கு காத்துக்கொள்வார். ஸோ உன்னுடைய உழைப்பினால் ஆகிய திராட்சரசம், உன் தானியம், நீ கஷ்டப்பட்டு உழைச்சதை இனி அடுத்தவங்களுக்கு ஆகாரமாக கொடுக்காம உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உன் குடும்பம் சாப்பிடும், உன் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் அடுத்தவனுக்காக தான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என் வீட்டுக்கு ஒன்றுமே கொண்டு வர முடியலை, என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூட நான் சம்பளத்தை கொடுத்துட்றேன், இல்லைன்னாச்சுன்னா என்கிட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் பேமெண்ட்டை கொடுத்துட்றேன், கடைசியாக எனக்கு ஒன்றுமே மிஞ்சலை, எனக்கு ஒன்றுமே நிற்கலை, எனக்கு ஒன்றுமே தங்கலை, என் குடும்பத்திற்குடைய ஆசீர்வாதத்துக்கு தானே நான் இதை தொடங்கினேன், என் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தானே தொடங்கினேன், ஆனால் இதை தவிர மீதி எல்லாருக்கும் பிரயோஜனப்படுறாங்களே என்னால் அப்படின்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பிறகு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உன் விஷயத்தில் இப்பொழுது தலையிடுறார். எங்கெல்லாம் வீண் செலவு, வீணான நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் வந்துச்சு, அவங்கள எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்னை ஆண்டவர் லாபகரமாய் உன்னை நடத்துவார். இனி உன்னுடைய வியாபாரத்தை செய்ய, வேலையை செய்ய, ஊழியத்தை செய்ய ஏமாறாமல் இருக்க கர்த்தர் உனக்குள்ளே வாங்கி தங்கியிருந்து உன்னை ஞானமாய் உனக்குள்ளே இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி 4 காசு சேமித்து வீடு வாசல் தோட்டம் துறவுகளோட நல்ல குடும்பத்தில் செட்டிலாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் எஸ். சுனில் மேக்லின், அட்வொகேட், நாகர்கோயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தினமும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறேன். என்னுடைய கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருந்தது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து மிகுந்த வலியும் வேதனையும் தந்தது. ஒரு நாள் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை ஜெபத்தின் போது, உங்கள் சரீரத்தில் காணப்படும் எந்த விதமான கட்டியாக இருந்தாலும் அது காணாமல் போகும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். நானும் அந்த நேரத்தில் பரிமள தைலத்தை கட்டியின் மீது பூசி சகோதரருடன் இணைந்து ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம்! சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த அன்று மாலை நேரத்தில் கட்டி உடைந்து அதிலிருந்து பழுப்பு வெளியேறியது. இப்பொழுது கட்டி இருந்த அடையாளமே தெரியாமல் மறைந்து போய்விட்டது. பாருங்க, டெய்லி மங்கள வார்த்தை கேட்குற அட்வொகேட் சுனில் மேக்லின், நாகர்கோயில், அவருக்கு எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை அவர் நம்பி கூட இருந்து ஜெபிச்சார். அன்னைக்கு மங்கள வார்த்தையில் கட்டி கரைஞ்சி போகுதுன்னு சொல்கிறாருன்னா, அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளால் அந்த கட்டி ஒன்றுமில்லாமல் மறைஞ்சு போச்சு. அவரும் விசுவாசத்தில் அந்த பரிமள தைலம் எங்கள் ப்ரேயர் டவரில் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பூசுறாரு. பூசி ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். உங்களுக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி இந்த மங்கள வார்த்தை நீ கேட்குறது மட்டும் இல்லை, அதை விசுவாசித்து இது எனக்குன்னு எடுத்துக்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் சுனில் மேக்லினுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் சரீரத்தில் கட்டிகளோடு, வேதனையோடு, வியாதியோடு, பிரச்சனைகளோடு, வலிகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தொட்டு இவர்களையும் குணமாக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிக்கும் பொழுது இவர்களுக்குள் இருக்கிற கட்டுகளும் கலட்டப்படட்டும், இவர்களுக்குள் இருக்கிற கட்டிகளும் கரைந்து போகட்டும், இவர்களுக்குள் இருக்கிற கொள்ளை நோய்களும் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இவருடைய சரீரத்தில் வந்திருந்த எல்லா வியாதிகளும் இவர்களுக்கு தெரியாமலே மறைந்து போகும்படி
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மரண கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். மரணத்தின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவதாக. மரணத்திற்கு எதுவான எந்த கொள்ளை நோய் இவர்கள் சரீரத்தில் இருந்தாலும் இப்பொழுது எனக்கு விருப்பம் என்று சுகமாக மகனே மகளே என்ற வார்த்தை புறப்பட்டு போய் அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிறகு இவர்கள் தானியத்தை அந்நியர்கள் சாப்பிடாதபடி இவர்கள் சாப்பிடும்படி அனாவசிய செலவுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியெடுத்து அவன் கைகளின் தொழிலை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணின ஆண்டவர் இவர்களுக்கும் அப்படியே செய்யும். இனி சம்பத்து பெருகட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும், செல்வங்களும் செல்வாக்குகளும் உண்டாகட்டும். ஆண்டவரே, சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு வழி திறந்து தாரும். என் பிள்ளைங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கோ கடைக்கோ குடவுனுக்கோ சொந்த இடம் இல்லைன்னு விரும்புகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுத்து சொந்த இடத்தில் அவர்கள் தொழில் நடத்தட்டும். சொந்த நிலத்தில் என்னால் விதைக்க முடியலை, நான் பாட்டத்துக்கு எடுத்திருக்கிறேன், ஒத்திகைக்கு எடுத்திருக்கிறேன், லீஸுக்கு எடுத்து நான் தொழில் செய்கிறேன் என்கிற பிள்ளைகள் இனி சொந்த நிலத்தில் விதைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இவங்க நிலத்தை யாரை பிடிச்சி வச்சிருக்காங்களோ, வழக்கு போட்டிருக்காங்களோ, அந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து அதை என் பிள்ளைகளுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து இனி இவர்களுடைய நிலத்தை அந்நிய மனுஷனுக்கு ஆகாரத்திற்கு கொடாதபடிக்கு இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நடத்தும். ஏலத்தில் இருக்கிற நிலம், ஏலத்தில் இருக்கிற வீடு, ஏலத்தில் இருக்கிற பொருட்கள் அத்தனை இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளே திரும்பி வருவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியே நடக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.